பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி இன்னைக்கு காலமாக்கிட்டாங்க. இவங்களுக்கு வயது 87. இவங்க உடல்நல குறைவு காரணமா பெங்களூர்ல இருக்கிற தன்னோட இல்லத்துல காலமாக்கிட்டாங்க. இவங்க 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா அப்படிங்கிற கன்னட படம் மூலமா சினிமாவில் அறிமுகமானாங்க. பெங்களூருவை பூர்வீகமாக கொண்ட சரோஜாதேவியோட அப்பா ஒரு காவல் அதிகாரி. அவங்களோட அப்பா தான் சரோஜாதேவி நடிப்புக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. சரோஜாதேவியோட சினிமா கனவுக்கு பக்கபலமாகவும் இவங்க இருந்திருக்காங்க. கன்னடத்தில் இவங்க அறிமுகமான முதல் படத்திலேயே பலரோட பாராட்டுகளையும் பெற்றிருக்காங்க. அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி கணேசனோட தங்கமலை ரகசியம் படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கு பரிச்சயமாகி இருக்காங்க. இதை தொடர்ந்து எம்ஜிஆர் கூட இவங்க நடிச்சிருந்த நாடோடி மன்னன் படத்தோட வெற்றி தமிழ் மக்களுக்கு இன்னும் இவங்கள நெருக்கமாக்குச்சு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற தமிழ் சினிமாவோட ஆளுமைகள் பலர் கூட சரோஜாதேவி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷங்களில் 160க்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோயினாக நடித்த ஒரே நடிகை இவங்க தான் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு உண்டு. இவங்க தமிழில் கடைசியாக KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருந்த ஆதவன் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு கடந்த 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. அதோட தமிழக அரசோட கலைமாமணி விருதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. சரோஜாதேவியோட மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலருமே தங்களோட இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க.